நம்ம கிழக்கு போவோம்ன்னு நெனச்சு போனாங்க மக்களே, கிழக்கிருந்து மேக காத்து அடிச்சு தூக்கி போட்டுருது. சரி காத்தோடனா போலான்னு பார்த்தா, வடக்கு இருந்து ஒரு புயல் தூக்கிட்டு போய் தெற்கால ஓடி சுனாமில ஓட்டுதாமா. அந்த கதையால இருக்குது இன்னைக்கு. என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, காலையிலேயே ஹாஸ்பிட்டல் வேலைங்க. பையனுக்கு ரொம்ப முடியலன்னு சொன்னாங்கங்க. 10 நாளைக்கு முன்னாடி கண்ணுல புண்ணு பட்டதுங்க. ஃபுல்லா ரத்தமாயி போச்சு. பக்கத்துல போய் டாக்டர் கிட்டங்க ட்ராப்ஸ் எல்லாம் வாங்கி போட்டோம். அந்த டிராப்ஸ்ல ஏதோ ஸ்டெராய்டு இருந்திருக்க மாட்டுக்குங்க. அதுக்கு ஏதோ ஒரு அலர்ஜி ரியாக்ஷன் மாரி ஆயி, பையனுக்கு கண்ணு ஃபுல்லா வந்து வீங்கிடுதுங்க. சரின்னு கோயம்புத்தூர்ல அரவிந்த் ஐ ஆஸ்பத்திரி போலான்ட்டு கண் செக்கப் பண்றதுக்கு போயிருந்தோம்ங்க. அங்க எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் நார்மலா தான் இருக்குது. இது அலர்ஜி ரியாக்ஷன் மாரி இருக்கனால, நீங்க பக்கத்துல இருக்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல இன்டர்னல் மெடிசின்னு சொல்லுவாங்க. அலர்ஜி ரியாக்ஷன்லாம் டீல் பண்ணுவாங்க. அவங்கள போய் பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்க போய் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் பார்த்து வர்றதுக்குள்ளேயே டைம் ஆயிடுதுங்க. சரின்னு இந்த பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போய் எமர்ஜென்சில பார்க்கலான்ட்டு போயிருந்தோம்ங்க. ஐயனால சுத்தமாவே முடியல. அடுத்த நாள் வரைக்கும் பார்க்கறது தாங்குறதே கஷ்டம்னு சொன்னதுனால அங்க போயிருந்தேங்க. பார்த்தா என்ன நடந்ததுன்னு கேளுங்க. மக்களே, நான் வந்து ஹாஸ்பிட்டல் நேம் எல்லாம் சொல்லிங்க. பெரிய ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்லைங்க, சரிங்களா? எமர்ஜென்சின்னு போனோம். ஃபர்ஸ்ட்டு அதோட மெயின் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனோங்க. மெயின் ஹாஸ்பிட்டல். அங்கே போய் எமர்ஜென்சிக்கு போனோம். அ நான் போய் கார் நிறுத்திட்டு வர வரைக்கும், அங்கே ஒருத்தர் வயசானவர் நிற்கிறாரு. என்ன பிரச்சனை? என்ன ஏதுன்னே கேட்கல. அவரு தலையை பிடிச்சிட்டே நின்றுருக்கிறாரு. நான் வர வரைக்கும் எனக்கே சங்கடமா போச்சு. நான் வீட்லேருந்து யாரையும் கூட்டிட்டு வரலைங்க. சரி அப்படின்னு போய் என்ன என்ன பண்ணலான்ட்டு உள்ள போய் ஸ்ட்ராட்டஜி கேட்டா, என்ன சொல்றாங்கன்னா, 40,000 கட்டுங்க. அதுக்கப்புறம் தான் டாக்டரே பார்க்க முடியும். இல்லைங்க, நாங்க அரவிந்த் போனோம். ஐ ஹாஸ்பிட்டல் ஆல் கிளியர் சொல்லிட்டாங்க. இன்ஃபெக்ஷன் மாரி ஏதோ இருக்கு. அலர்ஜி ரியாக்ஷன் மாரி இருக்கு. இதுக்கு பிளட் டெஸ்ட் தான் எடுக்கணும். இதுக்கு எடுத்தோனே 40,000 கட்ட சொன்னா எப்படிங்க? டாக்டர் ஃபர்ஸ்ட் பார்க்குறேங்க. சொன்னாங்கன்னா கட்டிடுறேன் அப்படி. இல்லைங்க, இல்லைன்னா டாக்டரே பார்க்க முடியாதுங்க அப்படின்னு நர்ஸ் சொல்றாங்க. சரி, என்னடா பண்றது? 40,000 நம்ம கையிலயும் எடுத்துட்டு வரல. சின்ன விஷயம்னு நினைச்சு வந்துட்டோம். தலைவலின்னு தானே வந்தோம். அப்புறம் சரி அங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதே ஹாஸ்பிட்டலோட மெடிக்கல் காலேஜ் டிவிஷன் அங்க கொஞ்சம் ரேட் கம்மியா இருக்குன்னு அங்க போனேன். அங்க போய் கேட்டா டாக்டர் வந்து ஓகே. அவரு வந்து ஓரளவுக்கு சொன்னாரு டாக்டரு. ஆனா போய் நீங்க ஃபைல் போட்டு வாங்கன்ட்டாங்க. உள்ளயே கூப்பிடல. அட்மிட் பண்ணவே இல்ல. ஃபுல்லா வந்து ஐயன வந்து டச் பண்ணி கூட பார்க்கல. என்ன பிரச்சனை? என்ன ஏதுன்னுலாம் பார்க்கவே இல்ல. ம். பின்னாடி நான் வெளிய வந்துங்க சாப்பிட்டு, மறுபடியும் போயி ஐயன் சாப்பிடலைங்க. மத்தியானம் வந்தவங்களாச்சுங்களா சாப்பிடல. அங்கேயே கேன்டீன்லயே சாப்பிட்டு போய் ஃபைல் போடலான்ட்டு போறேன். எடுத்தோனே ஒரு ஃபார்ம் குடுத்து என்னங்கிறாங்க, இது மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலு. நாங்க வந்து இந்த வசூல் ராஜா படத்துல ஒருத்தர ஊமையா இருப்பாரு பார்த்தீங்களா? இப்படியே சிலையாட்டு உட்காந்துருப்பாரு பார்த்தீங்களா? ஆனந்த். அந்த மாரி நாங்க வந்து உங்களோட பேஷண்ட் டேட்டாவ வச்சு நாங்க வந்து டீச் பண்ணுவோம். தேர்ட் பார்ட்டி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், ஹெல்த் கேர் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கு வந்து உங்களோட டேட்டாவ வந்து ஷேர் பண்ணுவோம். இந்த மாரி எல்லாம் போட்டு அண்டு மொத்தமா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, மொத்த ஆட்டானமியும் எங்களுக்கு வேணும். டாக்டர்ஸோட அ நீட் இருந்துச்சுன்னா, நாங்களே எல்லா டெஸ்ட் எடுத்துக்குவோம். நாங்களே எல்லாம் ஸ்கேன் பண்ணிக்குவோம். எவ்வளோ வேணாலும் நீங்க பில்லு மட்டும் தான் கட்டணும். மத்தபடிக்கு எதுவும் கேட்கக்கூடாது. சைன் போடுங்க. அப்படின்ட்டு ஒரு ஃபார்முங்க. எனக்கு அத பார்த்துட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னடா இப்படியெல்லாம் கேட்கறாங்க? என்ன 80 வயசு மனுஷன் முடியலைன்னு சொல்றாரு. இப்ப வந்துட்டு இந்த மாரி ஃபார்ம் குடுத்துட்டு நாங்க வந்து டீச்சிங்க்கு யூஸ் பண்ணுவோம், அதுக்கு யூஸ் பண்ணுவோம், நாங்களே தான் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னா, அப்புறம் அட்டெண்டர்ன்னு எதுக்கு? அ என்னன்னு எனக்கு ஒண்ணும் புரியல யோசிச்சுட்டு இருக்கேன். அப்புறம் பக்கத்துல இன்னொரு ஃபேமிலி வந்திருந்தாங்க பொள்ளாச்சியிலருந்து. அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க. காலையில தான் டாக்டர் வருவாங்களாமா. அதனால அட்மிட் ஆக சொல்லிட்டாங்க. 15,000 கட்டுறேன்னு அவங்க கட்டிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட நான் ஒண்ணும் பேசல. பட் எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, அப்ப டாக்டரே இல்லையா? அப்ப ஐயனுக்கு காலையில வரைக்கும் தலைவலிக்கு என்ன பண்றது? இல்லைன்னா நான் அவன் வீட்டுக்கு வந்துட்டு காலையில வந்து ஓபில பார்த்துக்குவேனே. எதுக்கு நான் எமர்ஜென்சில போய் அட்மிட் ஆக போறேன்? என்னடா வம்பாக்குன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு யோசிச்சேனுங்க. சரின்னு டைரெக்டாங்க அந்த நர்ஸ் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த டாக்டருக்கு ரூமுக்கு முன்னாடி இருக்கிறவங்க. சரி கிட்ட போய்ங்க, இல்லைங்க எங்களுக்கு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் பெரிய ஹாஸ்பிட்டலில் எங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ் இருக்காங்கங்க. அங்கே போய் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறேனுங்க. உடனே இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மை கொடுத்து சைன் போடுங்கிறாங்க. என்னென்னு படித்து பார்த்தா, இன்னும் நம்ம அட்மிட்டும் ஆகலை, பணமும் கட்டல, ஃபைலும் போடல, ஒன்றுமே இல்லைங்க. என்ன ஃபார்ம்னா, நாங்கள் டாக்டர் சொல்கிறதெல்லாம் சொல்லிட்டோம். இதுக்கு மேலே வெளியே போய் பேஷண்ட்டுக்கு வந்து ஏதாவது உயிர் சேதம்னா எங்களுக்கு கேட்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஃபார்முங்க. சரி என்னடா பண்ணி தொலைகிறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சைனையும் போட்டுங்க. ஐயனை கூட்டிகிட்டு கிளம்பி இன்னொரு ஹாஸ்பிட்டலுக்கு போயாச்சுங்க. சரி போலாம். ஏற்கனவே ஆத்தா கூட்டிட்டு வந்து ஓரளவுக்கு நல்ல
அந்த பிராண்டை நான் சொல்லலை. இன்னொரு ஹாஸ்பிட்டலுங்க, நம்பர் 2 ஹாஸ்பிட்டல். இப்போ நான் அங்கே தான் உட்காந்துருக்கேன். அந்த ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். இங்கே வந்தோடனேயுமே வாட்ச்மேனே வந்துட்டு உள்ள வாங்க வாங்கன்னு, அதாவது வாங்க வாங்கன்னா என்ன, பூர்வீகால வணக்கம் சொல்லி வைப்பாங்க பார்த்தீங்க, அந்த மாதிரி இல்லை. என்னாச்சுங்க, யாருக்குங்க, போங்க உள்ள போங்க அப்படின்னு எமர்ஜென்சிக்குள்ள தாட்டி விட்டாங்க. உள்ள போனேன்னு டாக்டர் இப்போ பெட்டில் வந்து கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சு என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு எல்லாம் ஃபுல் டீட்டெயில்டாக கேட்டுட்டு, சரி வெயிட் பண்ணுங்க கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வெயிட் பண்ண சொல்லிட்டாங்க. அவர் வந்து ஜூனியர் டாக்டருங்க. அப்புறம் மறுபடியும் அவர் சீனியர் கிட்ட பேசிட்டு 10 நிமிஷம் தான், மறுபடியும் உள்ள கூப்பிட்றாங்க. உள்ள நர்ஸ் கூப்பிட்டாங்க, இந்த ஃபார்ம் எல்லாம் கொடுத்து இப்போ போய் ஃபைல் போட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த டெஸ்ட் எல்லாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நான் பணம் கட்டிட்டு உள்ள போய் கொடுக்குறேன். கொடுக்கும்போது டாக்டர் வந்து நீட்டாக கூப்பிட்டு சொல்றாங்க, உங்களுக்கு வந்து இந்த மருந்து சாப்பிட்டதுனால தான் வந்து தலைவலி, இந்த புண்ணெல்லாம் வந்திருக்குது, ஆனால் ரொம்ப நாளாக தலைவலி இருக்குதுங்கிறாரு. அது வந்து அப்நார்மலு. ஸோ வந்து ஒரு ஸ்கேன் பண்ணணும், ஜஸ்ட் டு பி ஷுர். அதாவது வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, என்னென்ன எதனால பண்ணுறோம், ஏன் பண்ணுறோம், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், இது எதனால இந்த பிரச்சனை வந்திருக்கு, இது எப்படி சால்வ் பண்ணணும்னு எல்லாமே சொல்லிட்டாங்க. இப்போவே வந்து 1/2 மணி நேரம் தான் ஆச்சு. எல்லாமே சொல்லிட்டு, சரி நீங்கள் வெயிட் பண்ணுங்க, 1 ஹவரில் ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துரும்னு சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கு என்னன்னா, இந்த மொத்த ஸ்கேனுக்கு ஆனது வந்து இந்த ஹாஸ்பிட்டல், இதுவும் வந்து ஒரு நம்பர் 1 ஹாஸ்பிட்டல் தான். ஸோ இங்கே வந்து 5300 தான் என்ன பிரச்சனையும் தெரிஞ்சதுக்கப்புறம் வாங்கியிருக்காங்க. ஆனால் அங்கே வந்து மெயின் அந்த பிராண்டோட மெயின் எமர்ஜென்சியில் வந்து 40,000 கட்ட சொல்கிறாங்க எடுத்த உடனே. மறுபடியும் 2வது ரீஃபண்ட் பண்ணுவாங்களோ அதை பற்றி நான் அதுக்குள்ளே வர விரும்பலீங்க. இப்போ யாராவது ஒருத்தர் முடியாதவங்க வர்றாங்க, எல்லாருமே 40,000 தெரிய முடியுங்களா? தினசரியில் திடீர்னு ஒரு அர்ஜென்ட்டுன்னு வர்றாங்க. உள்ளே போயிட்டு நீ 40,000 கட்டினா தான் உள்ள டாக்டரே பார்க்க விடுன்னு சொன்னால் எப்படி இருக்குது? நம்ம ஒரு ஹெல்த்தாக, அதாவது வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து ஒரு நல்ல கேர் கிடைக்கும் தான் அங்கே போகிறோம். அந்த நேரத்தில் வந்துட்டு ஏதோ படத்தில் வர மாதிரி சொல்லிட்டு இருந்தா எப்படி என்னன்னு தெரியலைங்க. சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு ஷேர் பண்ணுங்க, கேட்போம். ஏங்க, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலுங்கிறது என்னங்க, எம்பத்தி வந்து நிறைஞ்சிருக்க வேண்டிய ஒரு இடம். அவுட்கம்ஸ் மே டிஃபர், ஓகேங்களா? அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்கில் ஆஃப் த டாக்டர், வெதர் பேஷண்ட் இஸ் கியூர்ட் ஆர் நாட். அது வந்து டிஃப்ரெண்ட் திங்க. பட் ஃபர்ஸ்ட் திங் வந்து எம்பத்திங்க. நான் வந்து ரொம்ப நேரமாக இந்த சைடில் உட்காந்துருக்கேன். எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு, அங்கே இடம் இல்லாதனால இங்கே வந்து உட்காந்துருக்கேன். முன்னாடி வந்து எப்பவுமே ஒரு வாட்ச்மேன் வரும்போதே வந்து இன்வைட் பண்ணார், உள்ளே போங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அவர் இருந்தார். போய் சண்முக மாட்டேன்ற கூப்பிட்டாங்களாண்ணா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க அப்படின்னாரு. சரி, நான் அந்த பக்கம் உட்காந்துருக்கேன், எதனா கூப்பிடுங்க அப்படின்னு. கூப்பிட்றேங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்கன்னா போய் சாப்பிட்டு வாங்க அப்படின்னாரு. அதாங்க, இது ஒரு விஷயம் போதும் இல்லை, ஒரு பிராண்ட் வந்து உருவாகிறதுக்கு இந்த ஒரு விஷயம் தாங்க முக்கியம். பீட் ஹாஸ்பிட்டல், மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக இருக்கட்டும், சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த எம்பத்தி ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேங்க. கடைசியாக மறுபடிங்க 2-3 ஸ்கேன் எடுத்து முடிச்சுட்டுங்க நைட் 2 மணிக்கு வீட்டுக்கு தாட்டிட்டாங்க. எதுவும் இல்லை, இது வந்து அலர்ஜி ரியாக்ஷன் தான், 10 நாள் வந்து உணவு பழக்க வழக்கம் ப்ராப்பராக வச்சுருந்தாலே ரெடி ஆயிரும்னு சொல்லி தாட்டிட்டாங்க மக்களே. இன்னொரு வீடியோவில் சந்திப்போமுங்க.